குளித்தலையில் தனியார் பள்ளி தாளாளர் வீட்டில் கத்தி அரிவாளை காட்டி பணம் நகைகள் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 9 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கரூர் காவிரி நகர் பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி என்பவரது வீட்டில் கடந்த 18ஆம் தேதி அதிகாலை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் 7 லட்சம் பணம் மற்றும் 62 கிராம் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதனையடுத்து கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஷ் தங்கையா தலைமையிலான தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் 2 மாதங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆயுதப்படை காவலர் உட்பட 9 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து தலைமறைவாக உள்ள 3 பேரை தேடி வருகின்றனர். சேலத்தில் மகனே தந்தையையும் தந்தையின் 2வது மனைவியையும் கொலை செய்து ஏரியில் வீசிய கொடூரம் அரங்கேறியுள்ளது. சேலம் மாவட்டம் கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பழனிசாமிக்கும் மகன் ஆகாஷுக்கும் அவரது சித்திக்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி முதல் தந்தை மற்றும் சித்தியை காணவில்லை என ஆகாஷ் கூறியுள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் மூவருக்கும் தகராறு முற்றி ஆகாஷ் தந்தை மற்றும் சித்தியை 5 துண்டுகளாக வெட்டி சாக்கு மூட்டையில் கட்டி ஏரியில் வீசியது தெரியவந்தது. பிரேதங்களை கைப்பற்றிய போலீசார் ஆகாஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 ஆண்டுகளாக குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பயன்படுத்த முடியாத அரிசியை ஏன் அப்புறப்படுத்தவில்லை என எம்எல்ஏ நந்தகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சை பிள்ளையார்பட்டியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் எம்எல்ஏ நந்தகுமார் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரேஷன் கடைகளுக்கு விநியோகிக்கப்படும் அரிசி வைக்கப்படும் குடோனில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத பழுப்பு நிற அரிசி 1538 மெட்ரிக் டன் உள்ளதை கண்டறிந்த அவர் அதை ஏன் அப்புறப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான விளக்கத்தினை முறையாக அளிக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அரவை ஆலை கருப்பு பட்டியலில் வைக்கப்படும் என எச்சரித்தார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.